முதலமைச்சர் ஐயா, இதை நீங்க வன்மையா கண்டிக்கணும். இது வந்து வன்மைக்கு தக்கக்கூடியது. பெண்களுக்கு ஒரு உதவி செய்யறதா இருந்தா இதுதான் பெரிய உதவி. நீங்க 5000 பணம் கொடுக்கறதுல ஒண்ணு நிறைஞ்சிட போறது கிடையாது. நீங்க நகை 5 சவர நகை வச்சு பேங்க்ல வச்சிருக்கிறத சொசைட்டில வச்சிருக்க குறைக்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்டமானது. ஒரு வன்கொடுமைனா எப்படிங்கிறது உங்களுக்கு உணர முடியும். லைட்டா கத்தியால் அறுத்தாலேமோ நமக்கு என்ன துடிக்குங்கிறது தெரியும். இது வந்து இந்த மிருகங்கள் வந்து என்ன மாதிரி வேட்டையாடி இருக்குன்னு தெரியாது அது ஒரு குழந்தைய. புரியுதுங்களா? அது வந்து எவ்வளவு வலி, அதோடைய வேதனைகள், அம்மா, தாய், அங்காள பரமேஸ்வரியே அதோடைய வேதனைகள்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம சொல்லும் போதே நம்ம உணர முடியுது. வன்மையா கண்டிச்சா மட்டும்தான் இந்த பாலியல் தொழில்கள் நடக்காம இருக்கும். மக்கள் மக்களாவே இருப்பாங்க. புரியுதுங்களா? அதோட தூத்துக்குடி தூத்துக்குடி அறியாம இருக்கல ஒரு கிராமத்துல ஒரு பாலியல் கொடுமை நடந்திருக்குது. இதெல்லாம் நினைக்கையில ரொம்ப வருத்தமா இருக்குது. அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப கூட ஒரு சிறுவன் எங்கன்னா ஆந்திராக்கு தமிழ்நாடு தான். சூலூர்பேட்டையில போய் இருந்து அந்த பொன் ஸ்ட்ராங்கா இருந்து சொல்ல போய் சூலூர்பேட்டையில போய் பிடிச்சாங்க. ஆகையினால சில சில இடத்துலலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை வந்து வன்மையா கண்டிக்கணும்.